வெல்கம் டு கலைமணி கிச்சன் வெள்ளூர். இன்னைக்கு நம்ம ஒரு பெப்பர் பன்னீர் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். அது நம்ம ஏற்கனவே பன்னீர் எப்படி செய்யறதுன்றது நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். அது பார்க்காதவங்களுக்கு அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அது பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த பன்னீர் பெப்பர் ஃப்ரை வந்து சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், சப்பாத்தி நான் அது மாதிரி இதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரியும் வச்சுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாரியும் சாப்பிட்லாம், ஸ்டார்டட் மாரி வச்சு சாப்பிட்லாம். அதுதான் இப்போ செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால் நம்ம 1 லிட்டரு வாங்கி இது வீட்டிலேயே செஞ்சது. இப்போ இதை துண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய துண்டை போட்டால் தான் அது உடையாமல் இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கி கூட செய்யலாம். கொஞ்சம் பெரிய துண்டாகவே வெட்டிக்கலாம். இஷ்டம் இருந்தால் சின்னதாக கூட போட்டுக்கலாம். இது பன்னீர் நம்ம கட் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம், ஒரு 5 நிமிஷம். இப்போ இதில் கொஞ்சம் பெப்பர் ஒரு 1/4 ஸ்பூன் அவர் மாதிரி லேசாக சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு தூள், இது கார்ன்ஃப்ளவர் ஒரே ஒரு ஸ்பூன், சும்மா லேசாக கலந்து விட்டால் போதும். இந்த இதுலேயே ஈரப்பதம் இருக்குது, அதுலேயே இது ஒட்டிக்கும். அது ஒரு ஃப்ரை பேனை ஒன்று எடுத்துட்டு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆகிற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துருக்குது, நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட வேணால் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ இந்த பன்னீர் இதில் போட்டுடலாம். கொஞ்சம் லேசாக செவந்தா போதும். கொஞ்ச நேரம் இருந்து திருப்பி விட்டுட்டு அடுத்த சைடும் செவந்த பின்னாலும் எடுத்துடலாம். போதும், இதோட எடுத்துடலாம். இந்த பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம், மேரினேட் பண்ணது. இப்போ அதை பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணுறது இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயிலு, ஆலிவ் ஆயில் அது மாதிரி கூட ஊற்றிக்கலாம். இது பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்குது. இது கேப்சிகம் ஒரு பாதி மட்டும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்குது. இப்போ இந்த எண்ணெய் சூடேறினோடனே அந்த வெங்காயத்தை போட்டு ஃப்ரை பண்ணலாம். இது பாதி வதங்கின பின்னால் தான் கேப்சிகம் போடணும். கேப்சிகம் ரொம்ப வதக்கக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயத்துக்கு இது கொஞ்சம் உப்பு போடலாம், அப்போ இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். இது வதங்கும் போது போட்டால் தான் உப்பு ஏறும். இந்த இதிலே ஓரமாக இந்த இஞ்சி பூண்டை போட்டு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கலாம். இந்த ஸ்டேஜில் கேப்சிகம் சேர்த்துடலாம். இந்த பெப்பர் ஒரு ஸ்பூன், இது கேப்சிகம் நம்ம பச்சை போட்டுக்கிறோம். நம்ம வேணும்னா அது மஞ்சள் சிவப்புலாம் இருக்குது, அதுமாரி போட்டால் கூட நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் பன்னீர் சேர்த்துடலாம். இந்த பன்னீரோடு அந்த கேப்சிகம் வெங்காயம் அந்த ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கணும் கொஞ்சம் நேரம். அது வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். போதும், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். பெப்பர் பன்னீர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது பால் தயிர் சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்ம ப்ரோட்டீன் நிறைஞ்சது. இது சிம்பிளான டிஷ்ஷு தான். இது டேஸ்ட் பார்க்கறதுக்கு உங்கள் டாக்டர் சான் வந்திருக்காங்க. இது பன்னீர் கொஞ்சம் கேப்சிகம் ஆனியன் எல்லாம் கலந்த மாதிரி எடுத்து சூப்பராக இருக்குது. இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். அந்த பட்டர் ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி, பட்டர் இல்லை கோகனட் ஆயில். இன்னும் பயிற்சி வேண்டுமோ? ஆனால் ஏதோ பட்டர் ஃப்ளேவராக இருக்குது, கோகனட் ஆயில். அது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஆக்ஷன் சொல்லியாச்சுங்க.
சூப்பரா இருக்கு மேம். அந்த கோகனட் ஆயில் ஃப்ளேவர் வந்து செம்மையா இருக்கு. அந்த பெப்பர் எல்லாம் கலந்து இதாகி நல்லா இருக்கு. இந்த மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களா ஏற்கனவே? சாப்பிட்டது இல்ல. அப்படியா? சரி, இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை. பாய்.